ஸோ ஹலோ ஆல். ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 query இருந்துச்சுங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸ் திருப்பி எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் முதல் என்ன அப்படின்னா, வெப்சைட் எனக்கு ஓப்பன் ஆகலை. நான் என்னோடய நெட்வொர்க் வந்து வோடஃபோன் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து சரி பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏர்டெலுக்கு வந்துச்சு, அப்புறம் ஜியோக்கு வந்துச்சு, இப்போ வோடஃபோனுக்கு வந்து சரியாயிடுச்சு. எல்லாருமே இப்போ ஆப்பையும் சரி வெப்சைட்டும் சரி ஓப்பன் பண்ணலாம். ஸோ சரி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ். ஈவன் ஃப்யூச்சரில் இப்படி வராது, வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். விபிஎன் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நான் ப்ரிலிம்ஸ் பேட்ச் கோர்ஸ் வாங்கினேன் ப்ரோ, எனக்கு வந்து இந்த பை நோன்ற ஆப்ஷன் வந்து காட்டுது, நான் பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பே பண்ணியிருந்தாலும் பை நோன்னு காட்டும். அது வெறும் ஒரு கிளிச்சு தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் எல்லாமே சூப்பராக ஓப்பன் ஆகும். இந்த பை நோன்ற ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிடுங்க, அது வெறும் ஒரு கிளிச்சு. ஓகேவா? தேர்டு என்ன அப்படின்னா, நான் பே பண்ணிட்டேன், மார்ட்டின் லூத்தர் 5 ஐடிக்கு வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து சென்ட் பண்ணிட்டேன், ஆனால் இன்னொன்று பெய்டு குரூப்பில் ஆட் பண்ணல, அது அந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது அபித்தனாவோட ஐடி. ஸோ அபித்தனா வந்து கொஞ்சம் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கார். அதனால் வந்து அவரோட ஐடியை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ வாங்கி ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து இப்போ நல்லா ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஈவினிங்குள்ளே யாரெல்லாம் பே பண்ணியிருந்தீங்களோ எல்லாத்தையுமே டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அதுக்கு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அது வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, அபித்தனா எங்கே அப்படின்றது தான். ஸோ அபித்தனா எங்கே அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ரொம்ப வந்து ஒரு பிஸியாக இருக்கார். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் அவர் பிடிக்கிறதுக்கு. ஒரு 10 to 15 days அவர் ஆகும் வர. ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், படிங்க. அண்ட் அதுக்கு போங்க. அண்ணா வந்து சூனஸ் அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவர் வந்து வந்துடுவார். ஸோ ஹோப் யூ கைஸ் எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு கால் பண்ணாதீங்க. இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட். என்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க வீடியோ போடுங்க அப்படின்னு, அதனால் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட். இன்சஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு, அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு கால் பண்ணாதீங்க, அவரே வந்துடுவார். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ். ஸோ வரப்போகுது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.